Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.5 கான்செப்ட் வைஸா எக்ஸசைஸ் வைஸா எக்ஸாம்பிள் வைஸா ஒரு ஒன் ஷாட் வீடியோவா பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸசைஸ் 3.5ல டோட்டலா 7 சம் இருக்கு. எக்ஸாம்பிள் 3.25ல இருந்து 3.29 வரைய அப்ப இங்க ஒரு 5 சம் இருக்கு. இப்போ டோட்டலா 7 + 5 12 சம்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ஓவர். கிளியரா? ஓகே. எக்ஸசைஸ் 3.5ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா 3 கான்செப்டை படிக்கணும். ஒன்று, ஒரு ரேஷனல் ரூட் தியரம் என்ன சொல்ல வருது, அதை பேஸ் பண்ணி எப்படி நான் ரேஷனல் ரூட்டை கெஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரியணும். ரெண்டாவது, ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல ஆட் டிகிரி அண்ட் ஈவன் டிகிரி இருக்கும். ஆட் டிகிரியில டைப் 1 டைப் 2 பிரியும். ஸோ டைப் 1ன்றது சிமெட்ரி ஆன்டி சிமெட்ரி. ஈவன் டிகிரியில டைப் 1 டைப் 2 பிரியும். டைப் 1 வந்து சிமெட்ரி, டைப் 2 வந்து ஆன்டி சிமெட்ரி. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ரூட் என்னவா இருக்கும் அதை பத்தி படிக்கிறது செகண்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு பாலினாமல் ஈக்குவேஷன் வந்து நான் பாலினாமல் ஈக்குவேஷனா இருக்கும். இப்போ நார்மலா ஒரு பாலினாமல் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ஆர் எக்ஸ் கியூப்ல இருக்கணும் இல்லையா? ஆனா இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஆர் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ல ஒரு பாலினாமல் ஈக்குவேஷன் இருக்கும். அந்த ஈக்குவேஷனுக்கு ஜெனரல் சொல்யூஷன் எழுதணும். ஸோ இந்த 3 டாபிக்கை பத்தி படிக்கிறது தான் எக்ஸசைஸ் 3.5. கிளியரா? ஸோ பேசிக்கா என்ன, அப்பத்தாக்கு 4 பசங்க இருக்காங்க, அப்ப ஈக்குவேஷன் x⁴ இருக்கு அப்படின்னா 4 சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவேஷன் x⁴ இருக்கு அப்படின்னா அப்பத்தாக்கு 5 பசங்க இருக்காங்க, 5 பசங்களோட சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரியா? கியூபா இருந்துச்சுன்னா என்ன, 3 பசங்க என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க அப்பத்தான்றது பாலினாமல் ஈக்குவேஷன், அப்பத்தாக்கு 3 பசங்கன்னா பாலினாமல் ஈக்குவேஷன் x⁴ இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியணும். சரியா? ஓகே, இப்போ வந்து உள்ள போலாம். ஓகேவா? ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு Lovely Lawrence YouTube channel guys. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல எக்ஸசைஸ் 3.5ல क्वेश्चन நம்பர் 1ல இருந்து क्वेश्चन நம்பர் 7 வரையும், எக்ஸாம்பிள் 3.25ல இருந்து 3.29 வரைய அவர் Lovely Lawrence YouTube சேனல்ல ஒரு ஒன் ஷாட் வீடியோவா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் 3.5 படிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா 3 கான்செப்ட் வேணும். என்னது? ஒரு ரேஷனல் ரூட் தியரமை எப்படி, ரேஷனல் ரூட் தியரம் என்ன சொல்ல வருது, ஸோ ரேஷனல் தியரம் யூஸ் பண்ணி எப்படி நான் ரேஷனல் ரூட்டை கெஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நீங்க. செகண்ட், ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல ஆட் அண்ட் ஈவன், ஆட்ல 2 டைப் பிரியும், ஈவன்ல 2 டைப் பிரியும். ஸோ டைப் 1 வந்து சிமெட்ரிக்கு, டைப் 2 வந்து ஆன்டி சிமெட்ரிக். சிமிலர்வே ஈவன்ல டைப் 1 சிமெட்ரிக், டைப் 2 ஆன்டி சிமெட்ரிக். இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? தேர்ட், ஒரு நான் பாலினாமல் ஈக்குவேஷனா இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு ஈக்குவேஷன், காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் 3ன்னு இருந்துச்சு அப்படின்னா காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா மாத்திட்டு அதுல இருந்து ஒரு ஜெனரல் சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன் காஸ் எக்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஜெனரல் சொல்யூஷன் எப்படி எழுதணும், 2nπ பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்னு எழுதணும். இதை நீங்க மறக்கக்கூடாது. ஒருவேளை ஈக்குவேஷன் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்ப என்ன ஜெனரல் சொல்யூஷன், nπ பிளஸ் மைனஸ் 1/n தீட்டான்னு எழுதணும். இதை நீங்க மறக்கவே கூடாது. சரியா? ஒருவேளை டேன்ல இருக்கு, இப்ப டேன்ல இல்ல உங்களுக்கு சம்மு, டேன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி எழுதணும், ஜெனரல் ஈக்குவேஷன் nπ பிளஸ் தீட்டான்னு எழுதணும். ஸோ ஆஃப்டர் சால்வ் பண்ணக்கப்புறம் தீட்டா கிடைக்கும், அந்த தீட்டா எடுத்துட்டு போய் இந்த பக்கத்துல இங்க எழுதணும். இப்போ காஸ் எக்ஸ்னா அதுக்கு சொல்யூஷன் ஜெனரல் எழுதுறீங்க அப்படின்னா 2nπ பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்னு எழுதணும். சைன் எக்ஸ்னா nπ பிளஸ் மைனஸ் 1/n தீட்டான்னு எழுதணும். வேற n பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ஆல் இன்டிஜர். ஓகேவா? இதை மறக்கக்கூடாது. இந்த 3 கான்செப்ட் பத்தி படிக்கிறது தான் எக்ஸசைஸ் 3.5. கிளியரா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குன்னு பாருங்க, ax³ + bx² + cx + d = 0 அப்படின்னு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் ஆல் ரூட் ஆட் பண்ணா, இப்போ இந்த a b c d சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணா 0 வந்துச்சுன்னா x = 1ன்னு இது எங்க படிச்சோம், எக்ஸசைஸ் 3.3ல படிச்சோம். இப்போ ஆல்டர்னேட்டா சம் ஆஃப் ஈவன் பவர் சம் ஆஃப் ஆட் பவர் அப்படின்னா என்ன, a c ஆட் பண்ணி b d ஆட் பண்ணி ஈக்குவலா போச்சுன்னா x = -1ன்றது சொல்யூஷன். இந்த இன்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நவ் ரேஷனல் ரூட் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க இதை நல்லா தெளிவா படிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கப்பா,
ஒரு அப்பத்தா ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, கியூப்ல ஸ்கொயர்ல பவர் 4ல கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற 3 சொல்யூஷன் கிடைக்கிற, இப்போ கியூபிக் ஈக்குவேஷனா இருக்கு அப்படின்னா 3 ரூட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். விச் மீன்ஸ் அப்பத்தாக்கு 3 பசங்க எக்ஸிஸ்ட் ஆவாங்க. அந்த 3 பசங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒன்னு ரேஷனல் ரூட்டா இருக்கலாம், இன்னொன்னு இரேஷனல் ரூட்டா இருக்கலாம், இன்னொன்னு காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கலாம். இந்த 3 ரூட் தான் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த 3 ரூட்டை படிக்கணும்னா நமக்கு எங்க போவோம் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் நேச்சர் ஆஃப் ரூட் படிப்போம். ஞாபகம் இருக்கா? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, அதுல டெல் வேல்யூ வந்து லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ரூட். டெல் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கும் அண்ட் ஆல்சோ ரியல் வேல்யூவா இருக்கும். டெல் பாசிட்டிவா இருக்கும்போது ரெண்டா பிரியும் போது இட் இஸ் ஏ ரேஷனல் அன்ஈக்குவல் ரூட்டா பிரிக்கும். அந்த அன்ஈக்குவல் ரூட்ல ஒன்னு வந்து ரேஷனல், இன்னொன்னு இரேஷனலா இருக்கும். இப்போ ரேஷனல்னா என்ன சொல்லணும், டெல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்கணும், டெல் வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சா இரேஷனல். இந்த கான்செப்டை நீங்க படிச்சுக்கணும். ஓகே, கொஞ்சம் பின்னாடி போனீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 3.2ல நம்ம என்ன படிச்சோம், இரேஷனல் ரூட் கான்ஜுகேட் தியரம் படிச்சோமா, காம்ப்ளெக்ஸ் ரூட் கான்ஜுகேட் தியரம் படிச்சோமா, ஞாபகம் இருக்கா? அது 3.2ல படிச்சோம். இங்க வந்து ரேஷனல் ரூட்டுக்கு நம்ம தியரம் படிக்க போறோம். சரி, பேசிக்கா நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, அந்த ஈக்குவேஷன்ல என்னோட ரேஷனல் ரூட்டை இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு என்னால கெஸ் பண்ண முடியும். அது சொல்யூஷனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அப்படி சொல்யூஷனா இல்லை அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் ரூட் இல்ல, வேற என்னவா இருக்கலாம்னா இரேஷனல் ரூட்டா இருக்கலாம் ஆர் காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கலாம். இதை நீங்க நல்லா தெளிவா படிச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இங்க வாங்க. இங்க என்ன ரேஷனல் ரூட் தியரம், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஜெனரல் p of x equal to an x power n plus an minus 1 xn minus 1 plus dot dot an இருக்கு. இது ஒரு ஜெனரல் டேர்ம் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன். இதை விடுங்க, கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கலாம். வாங்க, நான் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் p of x equal to x square minus 5x minus x equal to 0 ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன, இந்த ஈக்குவேஷனை பாருங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ல இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா அப்பதாக்க 2 பசங்க இருக்காங்க, 2 பசங்க கண்டுபிடிக்க போறோம். அந்த 2 பசங்க சொல்யூஷனா கிடைக்கும் இல்லையா, அந்த கிடைக்கிற சொல்யூஷன் வந்து ரேஷனலா இருக்கா, இரேஷனலா இருக்கா, காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கான்னு படிக்கிறது அந்த கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஆனா நான் வந்து இந்த தியரம் யூஸ் பண்ணி கிடைக்கிற ரூட் வந்து ரேஷனலா இருக்கலாம்னு கெஸ் பண்ணலாம், அதுக்கு தான் இந்த தியரம். சரியா? ஓகே, இப்போ p of x equal to x square minus 5x minus 6 equal 0வா? இதை நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து an ஓட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ 1, லாஸ்ட் டேர்ம் வந்து a0 ஓட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ 6. இந்த an 1க்கு வந்து 1ஓட ஃபேக்டர் என்னென்ன பாத்தீங்கன்னா ஒன்லி 1 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் q ஒரு டேர்ம் எடுக்கிறேன், அந்த q வந்து ஃபேக்டர் ஆஃப் an. அப்ப இந்த an வந்து 1ஓட ஃபேக்டர் வந்து 1 தான். ஓகேவா? இப்போ a0க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன், அந்த ஃபேக்டர்ஸை நான் pன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும், 6 1ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆல பண்ணலாம், 3ஆல பண்ணலாம், 6ஆல பண்ணலாம், அதுக்கு மேல பண்ண முடியாது. அப்ப 6ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 2 3 and 6. கிளியரா? இப்ப இதுல ரேஷனல் ரூட் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரேஷனல் ரூட்ஸ் ஆர் p/q ஃபார்ம்ல எழுதலாம். அப்ப என்ன மீனிங், இங்க என்ன இருக்கு, 1 இருக்கா, 1 1/1 எழுதலாம், அப்புறம் 2வை 2/1 எழுதலாம், 3/1 எழுதலாம், 6/1 எழுதிட்டு எல்லாத்துக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். சரியா? அப்ப என்ன மீனிங், இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் 6. இங்க 2 ரூட் இருக்கு, இங்கேயும் 2 ரூட் இருக்கு, 2 2 மொத்தம் 8 ரூட் இருக்கு. இந்த 8 ரூட்ல ஏதாவது ஒரு ரூட் இல்ல ஏதாவது 2 ரூட் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா அமையலாம் அப்படின்னு கெஸ் பண்ண முடியும் ரேஷனல் ரூட் தியரம்ல. சரியா? ஆனா இல்லாமையும் போகலாம், ஏதாவது ஒரு ரூட் இதுக்கு சொல்யூஷனா அமையலாம். விச் மீன்ஸ் இங்க இருக்க ஏதாவது வேல்யூ எக்ஸ்க்கு பதிலா நான் அப்ரோச் பண்ண அப்படின்னா 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த ரூட் வந்து ரேஷனல் ரூட்டா இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த 8 ரூட்ல இருந்து ஏதாவது 1 or 2 வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், பண்ணாமையும் போடலாம். பண்ணிடுச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஸ் ரேஷனல் ரூட் இருக்கு, பண்ணாம போச்சுன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் ரூட் இல்ல. அப்ப ரூட் என்னவா இருக்கலாம், இரேஷனல் ரூட்டாவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் ரூட்டாவும் இருக்கலாம். இதுதான் வந்து கதை. புரிஞ்சுதா? அப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இது an a0ன்னு எடுத்துட்டு இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிங்க, இது ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு இதோட ஃபேக்டர் qன்னு இதோட ஃபேக்டர் pன்னு எடுத்து வச்சுக்கிட்டு p/q ஃபார்முலா நீங்க எழுதும்போது கலெக்ஷன் ஆஃப் இது ஆல்ல கெஸ் பண்ண முடியும். இந்த ரூட்ல ஏதாவது ஒண்ணு இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அப்படி பண்ணிச்சுன்னா இட் இஸ் ஏ ரேஷனல் ரூட் இருக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு அப்படி சொல்லலாம். அதான் கதை. சரியா? ஓகே, அப்ப என்ன, ஒன்லி கெஸ் த சொல்யூஷன். அப்ப இதை வச்சு சொல்யூஷன் கெஸ் பண்ணலாம். டஸ் நாட் கிவ் த சொல்யூஷன்னா
இது தராமையும் போகலாம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து +1 -1 +2 -2 +3 -3 +6 -6ல நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா -1 +6 எடுக்கிறேன். இந்த ரெண்டு இதையும் இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்ரோச் பண்ணும்போது 0 0ன்னு வந்துருச்சு. அதனால என்ன சொல்லலாம், இந்த -1 and 6 ஆர் சொல்யூஷன். அப்படின்னா என்ன மீனிங், இந்த -1ம் 6ம் எனக்கு என்ன ரேஷனல் ரூட்டா இருக்குன்னு அர்த்தம். ரேஷனல் ரூட்டா இருக்குன்னு மீனிங். அப்ப இந்த ஈக்குவேஷன் ஆஸ் ரேஷனல் ரூட் அப்படி புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. அப்ப இப்ப ரிமைனிங் ரூட்ஸ் என்ன இருக்கு, இட் டஸ் நாட் மீன் ஆல் ஆஃப் தம் ஆர் சொல்யூஷன். நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது இருக்கலாம் இல்லாமையும் போகலாம். இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், இல்லாமே போகலாம். அப்ப என்ன மீனிங், ரிமைனிங் இருக்கிறது என்ன, +1 +2 -2 +3 -3 -6 எல்லாம் இதுல போட்டா சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்ப என்ன இந்த தேரம் சொல்லுது, இப்படி நீ ஃபேக்டரா எழுதிட்ட அப்படின்னா இதுல இருக்கிறது ஏதாவது ஒரு பாசிபிள் வந்து ரூட்டா இருக்கலாம், இல்லாமே போகலாம் அப்படின்னு சொல்றது ரேஷனல் ரூட். ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. x² + 4 = 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் an கோஎஃபிஷியன்ட் 1, லாஸ்ட் டேர்ம் a0 கோஎஃபிஷியன்ட் 4. இப்போ an-க்கு வந்து நான் 1 ஃபேக்டர் கண்டுபிடிச்சா 1, அது வந்து q ஃபேக்டர்னு எழுதிடலாம். a0க்கு வந்து 4ஆ, 4ஓட ஃபேக்டர் என்ன 1 2 3. அப்போ p is a factor of a0னால இதெல்லாம் இருக்கு. இப்போ ரேஷனல் ரூட் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம், p/qல எழுதலாமா, எனி ஈக்குவேஷன் p/qல எழுதலாம். அப்ப எப்படி எழுதலாம், 1/1 2/1 4/1 முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். சரியா? இது என்ன 1ன்னு வரும், இது 2ன்னு வரும், இது 4ன்னு வரும். அப்ப என்ன மீனிங், +1 -1 +2 -2 +4 -4. இந்த 6 ரூட்ல இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஆஸ் ரேஷனல் ரூட் இருக்கு. பண்ணாம போச்சு அப்படின்னா இதுக்கு இரேஷனல் ரூட் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்கலாம். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதா சொல்றது? ஓகே. இதுல நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் இங்க 0 வராது. அதனால என்ன, none of them is a solution, there is no rational root ன்னு எழுதணும். அப்ப இந்த ஈக்குவேஷன் has no rational root. அப்ப என்ன இருக்கலாம், irrational ரூட்டா இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வாங்க, ரேஷனல்னா என்ன அப்படின்னா எனி ஈக்குவேஷன், any numbers in the form of natural number, integer, whole number and any number p/q ஃபார்முல இருந்தா ஓகே. இப்போ 10/3ன்னு ஒரு நம்பரை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, 1.333ன்னு போயிட்டே இருக்கா. இது மாதிரி ரிப்பீட்டா போச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர்னா என்ன, √2 √4 √5 √7 அப்படி இருக்கணும். இல்ல ஏதாவது நம்பரை டிவைட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கணும், 1.3333456ன்னு நான் ரிப்பீட்டிங் டேர்மா இருக்கணும். எக்ஸாம்பிள் பை என்ன, நீங்க பை 22/7 அதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்பீட்டிங் டேர்மா வந்துட்டு இருக்கும். இப்படிலாம் வந்துட்டே இருந்துச்சுன்னா அது கால்ட் அஸ் இரேஷனல் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வந்து எல்லாமே இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதலாம், x + i y ன்னு எழுதலாம். x இஸ் ரியல் பார்ட் பிளஸ் ரியல் நம்பர் பிளஸ் yன்றது வந்து இமேஜினரி பார்ட்டா இருக்கும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். எனி ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 3 ரூட்ல தான் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு. ஒரு ரேஷனல் ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம், அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் ரூட் இருக்கு. சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு நோ ரேஷனல் ரூட். கிளியரா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் வந்து பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அப்போ ஒரு ஆல்ஃபான்னு ஒரு ரூட் இருந்துச்சுன்னா அது 1/α இன்னொரு ரூட் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல மொத்தம் 2 இது இருக்கு. ஒன்னு ஆட் டிகிரியில 2 டைப் 1 டைப் 2, ஈவன் டிகிரியில டைப் 1 டைப் 2. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஆட் டிகிரினா என்ன அப்படின்னா ஈக்குவேஷனை போய் பாருங்களேன். ஈக்குவேஷன் 3 5 3. அப்பதான் வந்து ஆட் டிகிரியா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? x⁴, x⁴5 x⁴3 அப்ப என்ன ஆட் டிகிரி. இந்த ஆட் டிகிரியில டைப் 1 டைப் 2 செக் பண்ணும். அது எப்படி அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்படி ஒரு ஈக்குவேஷன் தராங்க. இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் செக் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, இங்க ஏவும் டியும். இப்ப இது ஏ பி சி டின்னு எடுத்தேன் அப்படின்னா இது ஏ அண்ட் டி. இதோட கோஎஃபிஷியன்ட் 1 1. இது ரெண்டுமே பாசிட்டிவ் 1ஆ, இது ரெண்டுமே பாசிட்டிவ் 2ஆ. அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ டைப் 1.
அப்படி டைப் 1 இருந்துச்சுன்னா டேரக்டா x ஈக்குவல் டு -1ன்னு ஒரு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், டேரக்டா போட்டுடலாம். சரியா? அப்ப இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா ஆட் டிகிரியில டைப் 1னா இட்ஸ் சிமெட்ரிக்கா இருக்கணும், ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா x ஈக்குவல் டு -1 இல்லை. இப்போ இங்க பாருங்க இது x⁴ இதையும் லாஸ்ட் டேர்ம் பாருங்க கோஎஃபிஷியன்ட் 1 1 இது +3 +3 +5 +5 ஈக்குவலா இருக்கா, சிமெட்ரிக்கா இருக்கா? சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா இட்ஸ் டைப் 1. அப்ப என்ன எழுதணும்? x ஈக்குவல் டு -1ன்னு ஒரு சொல்யூஷன் எழுதணும். இப்போ x ஈக்குவல் -1 நீங்க போட்டீங்க அப்படின்னா சிந்தட்டிக்ல போடும்போது x² மாறிடும். இப்போ x² மாறிடுச்சுன்னா அது என்ன பண்ணும்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல போட்டு 2 ரூட்டை கண்டுபிடிச்சிடணும். அப்ப என்ன 3 ரூட் கிடைச்சிடும், அப்பதான் 3 பசங்க இப்படி கண்டுபிடிக்கிறது அந்த சாப்டர். ஓகே, இது ஆட் டிகிரியில டைப் 1. ஆட் டிகிரியில டைப் 2 ஆன்டி சிமெட்ரிக்கா இருக்கும். அப்ப என்ன? ஈக்குவேஷன் கியூப் 5 இருக்கணும், ஆட் டிகிரியா இருக்கணும். இங்க பாருங்களேன், இங்க 1 இதோட கோஎஃபிஷியன்ட் இது -1 இது -2 இது +2 இங்க செக் பண்ணுங்க. AD வந்து சேம், பட் இது 1னா -1, BC வந்து இது -2னா இது +2. அப்ப இப்படி ஆன்டி சிமெட்ரிக்கா இருந்துச்சு ஒரு ஆட் டிகிரினா நீங்க என்ன பண்ணணும்? சொல்யூஷன் இது வந்து டைப் 2 மாறிடும். x ஈக்குவல் டு 1 சே 1 ஆஃப் த ரூட் எழுதிடணும். புரிஞ்சுதா? இப்போ இதையும் செக் பண்ணுங்க. இங்க வாங்க, இது எக்ஸா ஃபர்ஸ்ட் இதுவும் பாருங்க, இது +1 -1 இது -1 +1 இதையும் செக் பண்ணும், இதையும் செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது ஆன்டி சிமெட்ரிக், இது +1 -1 ஆன்டி சிமெட்ரிக் +1 -1 +1 ஆன்டி சிமெட்ரிக் அப்படின்னா இட்ஸ் ஏ டைப் 2 x ஈக்குவல் டு 1ன்னு சொல்யூஷன் எழுதி இதை என்ன பண்ணணும்? குவாட்ராட்டிக்கா கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து 2 சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ ஈவன் டிகிரியை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுவும் அதான் சிமெட்ரிக் அண்ட் ஆன்டி சிமெட்ரிக். நான் இங்க டைப் 2 எழுதிட்டேன். டைப் 2ல x ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் டு -1 which means என்ன? x⁴ 4 என்ன? ஈவன் டிகிரியா? இப்போ ஈவன் டிகிரி வந்துருச்சு. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா மிடில் டேர்ம் வந்து 0வா இருக்கும். இது 1 இது -1 இது +3 இது -3 அப்ப என்ன மீனிங்? +1 -1 +3 -3 3 -3 1 -1 அப்பனா ஆன்டி சிமெட்ரிக். அண்ட் ஆல்சோ மிடில் டேர்ம் இல்லாம இருந்துச்சு, மிடில் டேர்ம் இல்லாட்டி என்ன? 0ன்னு அர்த்தம். இப்போ மிடில் டேர்ம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா சொல்யூஷன் என்னன்னு எழுதலாம்? x ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் -1ன்னு எழுதலாம். இப்போ இங்க பாருங்க, இது x⁴ ஈவன் டிகிரி, இது கோஎஃபிஷியன்ட் 1 இங்க -1 ஆன்டி சிமெட்ரிக், இங்க 5 இங்க -5 ஆன்டி சிமெட்ரிக், இங்க 3 இங்க +3 -3 and +3 ஆன்டி சிமெட்ரிக், மிடில் டேர்ம் 0. அப்ப என்ன? இது ஈவன் டிகிரில டைப் 2. டைப் 2 பொறுத்தவரை இது ஆன்டி சிமெட்ரிக்கா இருக்கு. மிடில் டேர்ம் இல்ல அப்படின்னா நான் டைரக்டா என்ன சொல்யூஷன் எழுதலாம்? x ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் -1 நான் சொல்யூஷன் எழுதலாம். புரியுதா? ஓகேவா? இப்போ இங்க பாருங்களேன், இது மாதிரி தான் 1 வேர்ட் எடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ தேர்ட் பாருங்களேன், x⁴ ஈவன் டிகிரி சிமெட்ரிக்கா ஆன்டி சிமெட்ரிக்கா செக் பண்றேன். இங்க +1 இங்க -1 அப்ப ஆன்டி சிமெட்ரிக், இங்க +2 -2 ஆன்டி சிமெட்ரிக். மிடில் டேர்ம் இது 3மே 0 இல்லையா? நீங்க என்ன நினைப்பீங்க? 1 தான் 0வா வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இங்க பாருங்க, இது 2 அப்படின்னா இது மிடில் டேர்ம் 3மே 0வா இருக்கு. அப்ப என்ன? இட் இஸ் எ ஈவன் டிகிரி டைப் 2 அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஆன்டி சிமெட்ரிக். நோ மிடில் டேர்ம் இருக்கிறதுனால x ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் -1 இஸ் ஒன் ஆஃப் த ரூட்டா இருக்கணும், சொல்யூஷனா இருக்கணும் எழுதணும். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஈவன் டிகிரி டைப் 1. இது ஆன்டி சிமெட்ரிக்னா இது என்னவா இருக்கும்? சிமெட்ரிக்கா இருக்கும். இங்க என்ன இருக்கு? நோ மிடில் டேர்ம், இங்க மிடில் டேர்ம் இருக்கும், எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இங்க வாங்க நல்லா கவனிங்க. இப்படி டைப் 1 இருக்கும்போது இப்ப எக்ஸாம்பிள் வாங்க, அதுக்கப்புறம் நான் இங்க வரேன். எக்ஸாம்பிள் x⁴ இட்ஸ் ஈவன் டிகிரி, அது சிமெட்ரிக்கா ஆன்டி சிமெட்ரிக்கா செக் பண்ண போறோம். இங்க பாருங்க, இது +1 இதுவும் +1 +3 +3 மிடில் டேர்ம் இருக்கு. அப்ப என்ன? இது வந்து டைப் 1, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்க +1 இங்கேயும் +1 இங்க -4 இங்கேயும் -4 சிமெட்ரிக்கா இருக்கு. இப்போ -4னா -4 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சிமெட்ரி. 4 ஈக்குவல் டு -4னா இட் இஸ் ஆன்டி சிமெட்ரி. கிளியரா? ஓகே, இது +9 இது +9 மிடில் டேர்ம் இருக்கா? இருக்கு. அப்படி மிடில் டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இட் இஸ் எ ஈவன் டிகிரி டைப் 1. புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இங்கே அதுதான், இது 1 இது 1 சிமெட்ரிக்கு, -10 -10 சிமெட்ரிக்கு, மிடில் டேர்ம் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் எ டைப் 1. டைப் 1 பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணா கொஞ்சம் சால்வ் பண்ணி போற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குன்னா என்டையர் ஈக்குவேஷனை நீங்க x² டிவைட் பண்ணணும். பண்ணிட்டு yக்கு x + 1/x சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்களேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணா இது y² மாறிடும், இது a + b² மாறும். இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா a², இது b²,
பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி வந்து எக்ஸ் இன்டூ 1/xன்னு வரும். எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இங்க இருக்க பிளஸ் 2 வந்து இங்க போயிடும். அதனால y ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x. இந்த டைப் 1 ஈவன் டிகிரியில மிடில் டேர்ம் எல்லாம் இருக்கும்போது அண்ட் ஆல்சோ இது சிமெட்ரிக்கா இருக்கும்போது நீங்க எப்படி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்டையர் ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணிட்டு எக்ஸ் பிளஸ் 1/xக்கு பதிலாக ஒய் ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் பதிலாக ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 எழுதணும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது a பிளஸ் பி ஸ்கொயர்ல ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரா வந்துச்சு. பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி எக்ஸ் இன்டு 1/x கேன்சல் ஆயிடும். இந்த பிளஸ் 2 இன்சைட் போகும்போது மைனஸ் 2 வந்துடும். அப்போ நீங்க டேட்டா எழுதிடலாம். ஒய்க்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 1/x பதிலாக ஒய் ஆகும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/xன்னு எழுதிட்டு அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி 4 ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டரோட இன்ட்ரோ. கிளியரா? ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செக் பண்ணணும், கொடுத்துருக்கிறது வந்து ஆர் டிகிரியான்னு பார்க்கணும். இப்போ ஆர் டிகிரியா இருந்து சிமெட்ரிக்கா இருக்கான்னு பார்க்கணும். பிளஸ் 1னா பிளஸ் 1, பிளஸ் 2னா பிளஸ் 2, பிளஸ் 1னா பிளஸ் 1, மைனஸ் 2னா மைனஸ் 2. சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1னு சொல்யூஷன் எழுது. ஆன்டி சிமெட்ரிக்கா இருக்கு, ஆன்டி சிமெட்ரிக்னா 1 மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பார்க்கணும். மைனஸ் 2 பிளஸ் 2 இப்படி ஆன்டி சிமெட்ரிக்கா 2க்கு பதிலாக மைனஸ் 2 இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் செகண்ட் ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இது ஆன்டி சிமெட்ரிக்கா அண்ட் ஈவன் டிகிரியா இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1னு ஒரு சொல்யூஷன் டைரக்டா எழுதணும். இப்போ ஈவன் டிகிரியில் என்ன எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 6 அப்படி இருக்கும் ஈக்குவேஷனு. அந்த ஈக்குவேஷன்ல நீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்டி சிமெட்ரிக்கா இருக்கா, ஆன்டி சிமெட்ரிக்னா 1 மைனஸ் 1 3 மைனஸ் 3 அண்ட் ஆல்சோ மிடில் டேர்ம் இல்ல அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1ன்னு எழுதணும். சரி, இதுல என்ன டைப் 1 சிமெட்ரிக்கா இருந்து மிடில் டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்டையர் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிட்டு ஒய்க்கு ஒய் எக்ஸ் பிளஸ் 1/x பதிலாக ஒய் ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x பதிலாக ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் சொல்யூஷன் சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து கதை. சரியா? புரிஞ்சுதா? ரொம்ப டீட்டெயிலா படிங்க. இதுல இருந்து கிரியேட்டிவ் சம் எடுக்கலாம், கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் எடுக்கலாம். சரியா? இது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் சம் பார்ப்போம், அதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகே? ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 3.5ல கொஸ்டின் நம்பர் 1ல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷனை பாருங்க. இது என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 5x பிளஸ் 4 இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன உங்களுக்கு, இட் இஸ் ஏ நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ பேசிக்கா எக்ஸசைஸ் 3.5ல 3 கான்செப்ட். ஒன்னு ரேஷனல் ரூட் தியரம் என்னன்னு தெரியணும், இன்னொன்னு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல ஆர் டிகிரியில 2 டைப், ஈவன் டிகிரியில 2 டைப், சிமெட்ரிக்கா இருக்கா ஆன்டி சிமெட்ரிக்கா இருக்கான்னு செக் பண்ணும். மூணாவது என்ன, நான் பாலினாமியல் ஈக்குவேஷனா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், சைன் எக்ஸுக்கு ஜெனரல் டேர்ம் தெரியணும், காஸ் எக்ஸுக்கு ஜெனரல் டேர்ம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா எழுதிடலாம். ஓகேவா? சரி கவனிங்க. ஈக்குவேஷன் என்ன, sin ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 5 sin x பிளஸ் 4 ஈக்குவல் 0 இஸ் பேசிக்கா நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்படி இருக்கும்போது இது sin x இருக்கு, sin x வந்து ஜெனரல் டேர்ம் n பை பிளஸ் மைனஸ் 1 பவர் n தீட்டா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, நான் என்ன பண்றேன், ஒய்க்கு sin x சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், இது y ஸ்கொயர்டா மாறிடும், இங்க y வந்துடும் பிளஸ் 4 அப்படியே வந்துடும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா மல்டிப்ளை பண்ணா 4, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -5. கிளியர்? அப்ப என்ன மீனிங், -1 இன்டூ -4 மல்டிப்ளை பண்ணா +4, -1 இன்டூ -4 ஆட் பண்ணா -5. எனக்கு இந்த ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் தெரியல அப்படின்னா கூட x ஈக்குவல் டு -b பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா டிவைட் பை 2a அதுல போட்டால் வந்துடும், நீட்டா வந்துடும். சரியா? உங்களுக்கு என்னென்ன மெத்தட் எதோ போடலாம், அதுல போடலாம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்ல போடலாம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல போடலாம், ஸ்பிளிட்டிங் டேர்ம்ல போடலாம். சரியா? உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ நீங்க அதுல போடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதுல என்ன சொல்யூஷன், y மைனஸ் 1 y மைனஸ் 4 ஈக்குவல் 0. அப்ப 2 கேஸ். ஒன்னு என்ன, y மைனஸ் 1 y மைனஸ் 4. yன்றது என்ன, sin x -1 அன்சைட் அனுப்புங்க பிளஸ் 1 வந்துடும். sin x ஈக்குவல் டு 1 எப்போ வரும், sin 90ல வருமா, sin கேன்சல் x ஈக்குவல் டு π/2. அனதர் கேஸ் என்ன, y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. 4 அன்சைட் அனுப்புங்க, yக்கு பதிலாக sin x ஓட ரேஞ்ச் என்ன அப்படின்னா -1ல இருந்து +1 வரையும் க்ளோஸ் இன்டர்வல். இப்போ இதுக்குள்ள இருக்கணும், 4 வந்து இதுக்குள்ள இருக்காது, அப்ப நாட் பாசிபிள் ஆர் இன்வாலிட்னு எழுதணும். இப்போ இங்க என்ன கிடைச்சது, x ஈக்குவல் π/2 ஜெனரல் சொல்யூஷனா எழுதணும். இங்க sin x னா ஜெனரல் சொல்யூஷன் x ஈக்குவல் டு n பை பிளஸ் -1 பவர் n தீட்டான்னு எழுதணும். இப்போ இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு தீட்டாக்கு பதிலா என்ன π/2ன்னு போடணும். வேற n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் क्वेश्चन வந்து 12x³ + 8x which is equal to 29x² - 4 இருக்கு. எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க.
ஈக்குவல் டு 0ன்னு வருது. நமக்கு ரேஷனல் ரூட் தேரம் தெரியும். இல்லை அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கூட போடலாம் நீங்க. இப்போ ரேஷனல் ரூட் தேரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து என்ன என்னோட ஏஎன், இது என்னோட ஏ நாட். சரியா? இப்போ ஏஎன்னோட ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 என்னென்ன ஃபேக்டர் 1 2 3 4 6 12 இதெல்லாம் டிவைட் ஆகும். இது ஏ நாட்லேருந்து 4 எதில் டிவைட் ஆகும் 1 2 4 ஆல் டிவைட் ஆகும். இப்போ ரேஷனல் ரூட் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம், P/Q ஃபார்ம்ல எழுதலாம். P என்ன இது 1/1 1/2 1/3 1/4 1/6 1/12 பிளஸ் ஆர் மைனஸ் முன்னாடி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 2/1 2/2 2/3 2/4 2/6 2/12 பிளஸ் ஆர் மைனஸ் முன்னாடி போட்டுக்கணும். தேர்ட் 4/1 4/2 4/3 4/4 4/6 4/12 எழுதிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் முன்னாடி போட்டுக்கணும். என்ன மீனிங், இதெல்லாம் வந்து பாசிபிள். இதுல ஏதாவது ரூட்டா இருக்கலாம், இல்லாம போகலாம். இதான் அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஸ் ரேஷனல் ரூட், இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் ரூட் இல்லை, இராஷனல் ரூட் வரலாம், காம்ப்ளெக்ஸ் ரூட் வரலாம். அதான் கதை. சரியா? ஓகே. இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ல +1 போட்டு பார்த்தேன் வரல, -1 போட்டு பார்த்தா வரல, ஆனா 2 போட்டா எனக்கு ஆன்சர் 0ன்னு வந்ததுனால ஃபர்ஸ்ட் ரூட் நான் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷன் சிந்தட்டிக்கா இல்லைங்க, 12 - 29 8 4 ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0 ஆட் பண்ணுங்க 12, இங்கேருந்து போனா மல்டிப்ளை பண்ணும் 12 2s are 24, இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க -5 -5 × 2 -10 சப்ட்ராக்ட் பண்ணுங்க -2 -2 × 2 -4 0 மாறிச்சு. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா. 12x² - 5x - 2 = 0. இப்போ 12 2 ஆல மல்டிப்ளை பண்ணா -24, எனக்கு என்ன பண்ணும் மல்டிப்ளை பண்ணா -24 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -5. கரெக்டா? அப்போ என்ன பண்ற, -8 × 3 வந்து -24 வருது. 12 ஆல டிவைட் பண்றேன், ஏன்னா 12 வந்து இங்க மல்டிப்ளை இருக்கனால. அப்போ ஒரு ரூட் வந்து x - 8/12 x + 3/12 = 0ன்னு வருது. இதை அடிச்சேன் அப்படின்னா 2/3, இதை கேன்சல் பண்ணா 1/4. x - 2/3 = 0னா x = +2/3, x + 1/4 = 0 அப்படின்னா x = 1/4 இன்சைட் போச்சுன்னா -1/4. another ரூட் வந்து x = 2ன்னு இருக்கு. சின்ஸ் இட்ஸ் ஏ கியூபிக் ஈக்குவேஷன், அப்பதாக்கு 3 புள்ளிங்க இருக்கும், அந்த 3 புள்ளிங்களை இப்படி கண்டுபிடிச்சோம். சரியா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2. ஓகே ஸ்டூடெண்ட், क्वेश्चन நம்பர் 2 என்ன அப்படின்னா, எக்ஸாமைன் ஃபார் த ரேஷனல் ரூட். எக்ஸாமைன் ஃபார் த ரேஷனல் ரூட். ரேஷனல் ரூட் இருக்கா இந்த ஈக்குவேஷனுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். சரியா? நீங்க இதுல நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு வந்து அந்த ரேஷனல் ரூட் தேரம் யூஸ் பண்ணி போடலாம், இல்ல நமக்கு இன்னொரு ட்ரிக் இருக்கு அதுலயும் போடலாம். ஓகே. கிவன் ஈக்குவேஷனை எடுத்து எழுதுங்க. இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்க, x³ x², அப்ப x இல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். -1 = 0. நமக்கு என்ன தெரியும், சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணி 0ன்னு வந்துச்சுன்னா x = 1ன்றது ஒரு ரூட்னு தெரியும் ஃப்ரம் எக்ஸசைஸ் 3.3. சரியா? அப்ப இந்த இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 2 - 1 ஆட் பண்ணா என்ன ஆகும், 2 - 2 0 இருந்துச்சு, அப்ப x = 1ன்றது சொல்யூஷன். சிந்தடிக் போடும்போது நீங்க டைரக்டா என்ன எழுதுவீங்க, 2 - 1 போடக்கூடாது, இங்க x டேர்ம் இல்லனால இங்க 0 போடணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி தெளிவா எழுதணும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0 போடுங்க, 1:1 ரூட், ஏன்னா சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 0. ஆட் பண்ணுங்க 2, இதை மல்டிப்ளை பண்ணும் 1 2s are 2, சப்ட்ராக்ட் பண்ணுங்க 1 1 1s are 1, ஆட் பண்ணுங்க 1 1 1s are 1, இது 1 - 1 0 வந்துச்சு. இது எப்படி எழுதலாம், 2x² + x + 1 = 0ன்னு எழுதலாம். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் ரூட் இருக்கா இல்லையா அதை கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகே. இப்ப இந்த ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டா தெரியும். பட் ஆனா x = 1 is one of the rational root இங்க வந்துருச்சு. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல ரேஷனல் ரூட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ட்ரிக் இருக்கு. என்ன ட்ரிக், உங்களோட டெல் வந்து பாசிட்டிவா இருக்கு, இல்ல டெல் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஏ ரேஷனல். எங்க படிச்சோம், எக்ஸசைஸ் 2.2ல லாஸ்ட் சம் எக்ஸாம்பிள் சம். அந்த சம் எங்க கேட்டிருந்தாங்க, 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கிவன் டேர்ம் இஸ் ரேஷனல் ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப தெளிவா படிக்கணும் போயிட்டு. சரியா? அப்ப நான் டெல் வந்து பாசிட்டிவ் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ரேஷனல் ரூட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அதனால நான் டெல் கண்டுபிடிக்கிறேன். டெல் வந்து பாசிட்டிவா இருக்கணும், அந்த டெல்லோட வேல்யூ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா ரேஷனல் ரூட் இருக்கு.
சரியா? ஃப்ரம் நேச்சர் ஆஃப் ரூட் கான்செப்ட். ஓகே, அதனால டெல் கண்டுபிடி. டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ இதுல இருந்து பி ஸ்கொயர், பின்றது 1, பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1 மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் a வந்து எவ்வளோ 2 அண்ட் சி 1. இது பாருங்க 1 மைனஸ் இது 8 மாறும் மைனஸ் 7. டெல் லெஸ் தென் 0 இருக்கிறதுனால என்ன மீனிங், அதர் ரெண்டு ரூட் வந்து எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ரூட்டா போயிடும். அதனால என் சொல்யூஷன் என்ன, x equal to 1 is a rational root. மீதி ரெண்டு ரூட் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்டா போயிடும். அது என்ன எக்ஸாக்டா தெரியணும் அப்படின்னா, இதுக்கு என்ன ஈக்குவேஷன் ஃபார்முலா, x equal to minus b plus or minus square root of delta by 2 times of a ல போட்டீங்கன்னா அந்த ரெண்டு ரூட் எக்ஸாக்டா என்னன்னு கிடைச்சிடும். ஆனா என் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் ரூட்டை எக்ஸாமின் பண்ணுங்க, இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அதுதான் கொஸ்டின். ஓகே, அதை எப்படியும் போடலாம் நீங்க. சரியா? இப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து ரேஷனல் ரூட் வந்து 1ன்ற ஒரு ரேஷனல் ரூட் இருக்கு, மீதி ரெண்டு ரூட் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கு. இதான் கன்க்ளூட். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், x power 8 minus 3x plus 1 equal to 0. இதுக்கு ரேஷனல் ரூட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ரேஷனல் ரூட் தியரம் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து an, லாஸ்ட் பிளேஸ் வந்து a0. சரியா? இப்ப a0 எவ்வளோ 1, an எவ்வளோ 1. இப்ப 1ஓட ஃபேக்டர் வந்து எவ்வளோ 1 தான். அதே மாதிரி anல 1 இருக்கு, 1ஓட ஃபேக்டர் 1. அப்படி இருந்துச்சுன்னா பை ரேஷனல் ரூட் தியரம் என்னலாம், p by qன்னு எழுதலாம். p by qன்னு எழுதுறீங்க அப்படின்னா 1/1 முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். அப்ப என்ன மீனிங், ரேஷனல் ரூட்ஸ் ஆர் 1 மைனஸ் 1ன்னு இந்த ஈக்குவேஷனுக்கு வரலாம், வராமையும் போகலாம். இப்போ இது ரெண்டுத்துல ஒன்று சொல்யூஷனா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல இது ரேஷனல் ரூட்டா இருக்கு. இப்போ ரெண்டுத்துல ரெண்டுமே இல்லை அப்படின்னா என்ன மீனிங், இந்த ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் ரூட் இல்லை. அப்போ இருக்கிற வர ரூட் என்னவா இருக்கலாம், இர்ரேஷனலா இருக்கலாம், இல்ல காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியணும். சரியா? ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்ல கேட்கலாம் உங்களுக்கு, நீங்க அந்த அளவு புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? நவ் இப்போ என்ன மீனிங், ரேஷனல் ரூட் தியரம் யூஸ் பண்ணனால எனக்கு என்ன கிடைக்குது, 1 மைனஸ் 1 கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம், இந்த 1ஐயும் மைனஸ் 1ம் எக்ஸுக்கு பதிலாக நான் போடுறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 1ஐயும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1ஐயும் போடும்போது எனக்கு என்ன வருது, -1 ஈக்குவல் டு 0 வரணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த 1 இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். -1 இதுல போடும்போது எனக்கு 0 வந்துச்சுன்னா இந்த -1 இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஆனா 1 -1 போடும்போது எனக்கு என்ன வருது, இங்க -1 இங்க 5 வருது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்ப என்ன, இந்த -1 1 நாட் எ ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷனா இருக்கு. அப்ப therefore இந்த given ஈக்குவேஷனுக்கு நோ ரேஷனல் ரூட், நோ ரேஷனல் ரூட். அப்ப என்ன ரூட்டா இருக்கலாம், இரேஷனல் ரூட்டா இருக்கலாம், இல்லாட்டி அது காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கலாம். சரியா? இந்த புரிதல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்கன்னா இப்படிதான் கை வைப்பாங்க. கிளியரா புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 என்னன்னா, சால்வ் 8 into x power 3 by 2n minus 8 x power minus 3 by 2n which is equal to 63 ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு குவாட்ராடிக்கா சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. நான் அப்படி போடல, நான் கொஞ்சம் வேற மாதிரி சால்வ் பண்ணியிருக்கேன். சரியா? நல்லா கவனிங்களேன். இந்த மைனஸ் நமக்கு நல்லா தெரியும், எக்ஸ் இன்வர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம், 1/x எழுதலாம், 1/x power 1 எழுதலாம். சரியா? இப்போ இங்க வாங்க, இது அப்படியே எழுதிட்டேன். இது எக்ஸ் பவர் சம் இன்வர்ஸ்னு இருக்கு, இதை டினாமினேட்டர் கொண்டு போனா பாசிட்டிவ்னு எழுதலாம். ஈக்குவல் டு 63. நான் என்ன பண்றேன், a ஈக்குவல் டு இந்த டேர்ம் எடுக்கிறேன். இப்போ இதை எப்படி எடுக்கிறேன், 1/a எடுக்கிறேன். அப்போ 1/a 1/x power 3 by 2n வரும். கிளியர்? ஓகே. நவ் இப்போ இது எல்லாத்தையும் இங்க போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றேன், 8 காமனா எடுக்கிறேன், இதுக்கு பதிலா a எழுதுறேன். இந்த 1 இந்த டேர்முக்கு பதிலா 1/x power 3 by 2n பதிலா 1/a நீங்க எழுதுறேன். ஈக்குவல் டு 63. இந்த 8 டினாமினேட்டர் கொண்டு வாங்க, 63/8. நல்லா கவனிங்க, ஏக்கு நான் என்ன வேல்யூ போட்டா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். ஏக்கு நான் 2 போடுறேன், 2 போட்டா எனக்கு கிடைக்கல, 4 போட்டாலும் கிடைக்கல. ஆனா ஏக்கு 8 போட்டேன் அப்படின்னா இங்க 8 வரும், இங்கே 8 வரும். கரெக்டா? இப்போ இங்க என்ன எல்சிஎம் எடுங்க, 8 8 64, 64 - 1/8 வரும். இப்போ 63/8 which is equal to 63/8. அப்போ a வேல்யூ எவ்வளோ, 8. கிளியர்? ஆனா நான் a என்னன்னு எடுத்தேன், a equal to x power 3 by 2n எடுத்தேன். ஈக்குவேஷன் எக்ஸ்ல இருக்கனால சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ a equal to x power 3 by 2n. இது அப்படியே எழுதுங்க. நான் இங்க என்ன பண்றேன், ரைசிங் பவர் போத் சைட் 2n/3. இங்க என்ன இருக்கோ இதை ஆப்போசிட் டிவிஷனா கூட எடுக்கலாம், இல்ல இது இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 2n/3ன்னு டைரக்டா எழுதலாம். நான் என்ன பண்றேன், இங்க 3/2n இருக்கனால
பவர் என்ன பண்றேன் 2/n-ஆல 2/n 2n to n/3-ஆல டிவைட் பண்றேன், பவர் எடுக்கிறேன். அப்ப இங்க என்ன ஆகும் 2n/3, இங்க என்ன ஆகும் 2n/3ன்னு வரும். இந்த 3 கேன்சல், 2n கேன்சல், x மட்டும் வரும். இங்க என்ன இருக்கு a power 2n/3. வாட் இஸ் a equal to 8. 8 எப்படி எழுதலாம்? 8 வந்து 2 power cubed எழுதலாம். அப்ப இங்க 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிட்டு 2 power 2n வரும். இந்த x அப்படியே வந்துட்டே இருக்கும். 2 power 2n என்ன மல்டிப்ளை பண்ணுங்க 4 power n வந்துரும். x equal to 4 power n. அப்ப இந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் x equal to 4 power n. இன்னொன்னு என்ன அர்த்தம் 1 by a equal to 1 by x power 3 by 2n ன்னு அர்த்தம்னா இப்ப இதுவும் சேம் தான். 1 by a equal to 1 by x power 3 by 2n. a equal to இந்த டேர்ம் இல்லையா? இப்ப a equal to இந்த டேர்ம் நான் சால்வ் பண்ண எனக்கு கிடைச்சது x equal to 4n. இப்ப டைரக்டா என்ன எழுதலாம் 4n equal to x வேற x equal to 4 power n எழுதலாம். இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா உங்க புக்ல சால்வ் பண்ணிருக்கலாம். நான் இப்படி சால்வ் பண்ணிருக்கேன். சரியா? இது வந்து क्वेश्चन நம்பர் 3. ஓகே, சோ இந்த ஈக்குவேஷனுக்கு x equal to 4 power n is one of the solution. क्वेश्चन நம்பர் 3. ஓகே ஸ்டூடெண்ட், क्वेश्चन நம்பர் 4யும் உங்களுக்கு வேற மெத்தட்ல போட்டிருக்காங்க. நான் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சால்வ் பண்ணிருக்கேன். நீங்க இதே ஃபாலோ பண்ணலாம். சரியா? நல்லா கவனிங்க. 2 root x by a plus 3 root a by x equal to b by a plus 6a by b ன்னு இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். சால்வ் தி ஈக்குவேஷன் பண்ண போறோம். சரியா? நல்லா கவனிங்க. நான் t equal to root x by a ன்னு எடுக்கிறேன். இப்போ இது என்ன? இதோட ரெசிப்ரோக்கலா? அப்போ 1 by t equal to இந்த டேர்ம் எழுதலாம். இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது. அதனால t equal to இது 1 by t equal to இந்த டேர்ம். t ஸ்கொயர் பண்ணுங்க, t ஸ்கொயர் பண்ணா இது என்ன ஆகும் x by a ஆகும். ஓகே, இப்போ இந்த t க்கு பதிலா 1 by t க்கு பதிலா இங்க போய் அப்ரோச் பண்ணா 2 அப்படியே இறங்குது. இதுக்கு பதிலா t plus 3 அப்படியே இறங்குது. இதுக்கு பதிலா 1 by t, அப்ப 3 by t. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு b by a plus 6a by b. இது புரிஞ்சிச்சு. ஓகே, நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 2t ஈக்குவல், இப்போ இது ஈக்குவல் டு இதுனா இது ஈக்குவலா இருக்கலாம், இல்ல இதுவும் ஈக்குவலா இருக்கலாம். அப்ப கேஸ் 1 2t ஈக்குவல் டு b by a ன்னு எடுக்கிறேன். இதுல t கண்டுபிடிங்க. t equal to b by 2a வரும். இந்த t ஸ்கொயர் பண்ணுங்க, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணுங்க. t ஸ்கொயர் equal to b ஸ்கொயர் by 4a ஸ்கொயரா மாறிடும். வாட் இஸ் t ஸ்கொயர்? t ஸ்கொயர் equal to x by a வா? இந்த a வந்து மேல போச்சு அப்படின்னா இந்த a-வும் a ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்ப b ஸ்கொயர் by 4a வந்துரும். அப்ப x equal to one of the solution. ஆனா கேஸ் 2 வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப 2t equal to இதுக்கும் ஈக்குவலா இருக்கலாம், இதுக்கும் ஈக்குவலா இருக்கலாம். அதனால என்ன பண்றேன், இந்த 2t இது கூட ஈக்குவேட் பண்றேன். இப்போ 2t equal to 6a by b ன்னு எடுக்கிறேன். 2t equal to 6a by b ன்னு எடுக்கிறேன். இங்க நல்லா கவனிங்களேன், 2t equal to 6a by b ன்னு இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். 6a by b என்ன அப்படி எழுதுனா 2 into 3a by b ன்னு எடுக்கிறேன். அப்ப 2க்கு 2 ஈக்குவலா இருக்கு, t க்கு 3a by b ன்னு இருக்கு. அப்ப t equal to 3a by b. கிளியர்? ஓகே, இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணுங்க. t ஸ்கொயரா மாறிடும், இது 9 மாறும், இது a ஸ்கொயரா மாறும், b ஸ்கொயரா மாறும். வாட் இஸ் t ஸ்கொயர்? x by a. இப்போ x நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். a மேல போச்சுன்னா a கியூபா மாறிடும். அப்ப 9a cube by b square. therefore 2 சொல்யூஷன். ரொம்ப ஈஸியா இருக்கா? இன்னொரு क्वेश्चन வரலாம் உங்களுக்கு. நீ ஏன் இதை எடுக்கிற, இதையும் எடுக்கலாம் இல்லையா? கண்டுபிடிக்கலாம். 3 by t equal to 6a by b ன்னு எடுங்க. 3 by t equal to b by a ன்னு எடுங்க. இதுவும் சால்வ் பண்ணி பாருங்க. இப்ப இங்க என்ன பண்றேன், இப்ப t இங்க போச்சு அப்படின்னா 6a வந்து கீழே வந்துடும், b வந்து மேல போயிடும். அப்ப t equal to b by 2a. t equal to b by 2a னா இந்த ஈக்குவேஷன் அதே மாதிரி ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணா அதே ஆன்சர் வந்துரும். இப்ப அடுத்தது என்ன, 3 by t equal to நான் b by a ன்னு எடுக்கிறேன். இப்ப வந்து என்ன பண்றேன், t இங்க போகுது, a அங்க போகுது, b கீழே வருது. அப்ப t equal to 3a by b. t equal to 3a by b னா இங்க வந்துரும். திரும்ப இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணி ஈக்குவேட் பண்ணா x கிடைக்கும். எய்தர் இந்த ஃபர்ஸ்ட் வச்சு ரெண்டு கூட ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இல்ல செகண்டை வச்சு ஃபர்ஸ்ட் கூடயும் செகண்ட் கூட ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப ஷார்ட் மெத்தட், நான் தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமையாக சொல்றது, எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஸோ தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மெத்தட் வந்து வேற மாதிரி போட்டிருக்காங்க, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணி சால்வ் பண்ணி போகிறோம், ரொம்ப பெருசாக வந்திருக்காங்க. நீங்கள் இப்படி போடும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலான்றது என்னோட கருத்து. பிடிச்சிருந்தா எடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5. ஓகே, क्वेश्चन நம்பர் 5 என்ன அப்படின்னா, நீங்க இங்க பார்க்கும்போது சால்வ் த ஈக்குவேஷன்
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க, எக்ஸ் பவர் 4. எக்ஸ் பவர் 4ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஏ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஈவன் டிகிரி. இப்போ இந்த ஈவன் டிகிரியில மிடில் டேர்ம் இருக்கா மிடில் டேர்ம் இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். மிடில் டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா இது என்னவா மாறிடும், டைப் 1 மாறிடும். என்டையர் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும், y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1/x எழுதணும், y ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x எடுத்து சால்வ் பண்ணி போடணும் பெருசா. இட் இஸ் சிமெட்ரிக், மிடில் டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆனா டைப் 1 மாறிடும். ஸோ பேசிக்கா இங்க பாருங்க 6 சிமெட்ரிக், -35 -35 சிமெட்ரிக், மிடில் டேர்ம் இருக்கு அப்படின்னா நீங்க பெருசா போடணும். என்டையர் ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணி y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1/x சால்வ் பண்ணணும், y ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x போடணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல சால்வ் பண்றேன் கொஞ்சம். இல்ல அப்படின்னா ரேஷனல் ரூட் தியரம். ரேஷனல் ரூட் தியரம் என்ன சொல்லுது, இது an வந்து 6, இது என்ன உங்களுக்கு a0 வந்து 6. இதுக்கிட்ட நீங்க போட வேணாம், போட்டீங்கன்னா இவ்வளவு ரூட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஈவன் டிகிரி வருது அப்படின்னா நீங்க என்ன அப்ரோச் பண்ணா, ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலா 1 போடுங்க, சிந்தடிக் கண்டுபிடிங்க. எக்ஸுக்கு -1 போடுங்க, சிந்தடிக் கண்டுபிடிங்க. எக்ஸுக்கு 2 போடுங்க, சிந்தடிக் கண்டுபிடிங்க. எக்ஸுக்கு -2 போடுங்க, சிந்தடிக் கண்டுபிடிங்க. அப்புறம் எக்ஸுக்கு 3 அண்ட் -3 போடுங்க. அப்படி போடும்போது 0ன்னு வந்துச்சுன்னா அது ஒரு ரூட்னு வந்துடும். அப்படி ஒரு ரூட் வந்துச்சு அப்படின்னா இப்போ 2ன்னு ஒரு ரூட் வந்துச்சுன்னா இன்னொரு ரூட் வந்து 1/2 எழுதலாம். ஏன் அப்படின்னா இட் இஸ் a reciprocal equation. ஸோ அதனால நான் 1 போட்டு பார்த்தேன் 0 வரல, -1 போட்டேன் 0 வரல, 2 போடும்போது 0 வந்துருச்சு. அப்ப 2 இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். சரியா? அப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷன் 6 -35 62 -35 and 6 எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு எனக்கு வந்து 2 போட்டா 0 வந்துருச்சு இல்லையா, நான் 2 ஆல சிந்தடிக் பண்றேன். இப்போ இந்த இடம் 0வா, இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 6 மாறும். 6 2s are 12, ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா -23, -23 into 2 -46. இதை சால்வ் பண்ணா 16. கரெக்டா? இந்த 16 2s are 32, சால்வ் பண்ணா -3, -3 into 2 -6 0 வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 3 போடுறேன். 3 போட்டாலும் எனக்கு 0 வந்துருச்சு. அதனால இது ரிமைனிங் டேர்ம் இல்லையா, இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் 0 போடுங்க, 6ன்னு வரும். 6 3s are 18, சால்வ் பண்ணுங்க -5, -5 into 3 -15, சால்வ் பண்ணுங்க 1 into 3 plus 3, சால்வ் பண்ணா 0. ஓகே, எனக்கு 2 3ன்னு வந்துருச்சு. சின்ஸ் இட்ஸ் a reciprocal equation அல்ல, ஆல்ஃபான்னு ஒரு ரூட் இருந்துச்சுன்னா 1/α another ரூட் இருக்கும். அப்ப 2ன்னு ஒரு ரூட் இருந்துச்சுன்னா அது 1/2ன்னு எழுதலாம், 3ன்னு ஒரு ரூட் கிடைச்சுன்னா அது 1/3ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ 6 -5 1ன்னு வந்துச்சு. இதை நீங்க 6 -5 1 கூட நீங்க குவாட்ராட்டிக் போட்டு கூட சால்வ் பண்ணலாம். இது எனக்கு ரெசிப்ரோக்கலா இருக்கலாம், நான் இப்படி டேரக்டா பண்ணிட்டேன். ஸோ 1/2 இப்போ 0 ஃபர்ஸ்ட் பிளேஸ், அப்போ ஆட் பண்ணா 6 into 1/2 6/2 அடிச்சா 3, -5 3 சப்ட்ராக்ட் பண்ணா -2, -2 into 1/2 2 கேன்சல் -1, அப்போ 1 -1 0ன்னு வந்துருச்சு. இது 1/2 இல்லையா, 2க்கு ஒரு ரேஷனல் அனதர் ரெசிப்ரோக்கல் ரூட் வந்துச்சு, 3க்கு இன்னொரு ரூட் 1/3ன்னு எடுக்கிறேன். 6 -1 இருக்கு. ஆஃப்டர் இது பண்ணக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0, ஆட் பண்ணா 6, 1/3 into 6 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2ன்னு வரும். ஸோ 2 - 2 0, 6 is a constant விட்டுலாம். Therefore the solutions are 2 3 1/2 and 1/3. ஸோ இது இந்த ஷார்ட்கட்டு. நார்மலா போடணும் அப்படின்னா இதை என்டையர் டேர்மை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணி தென் அதில் y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1/x சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/xக்கு பதிலாக y ஸ்கொயர் - 2 சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரெண்டா பிரிச்சு அதுல இருந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சு போடுவோம். இந்த ஃபுல் எக்ஸசைஸ்ல ஒரே ஒரு சம்ம மட்டும் நான் அந்த மெத்தட்ல போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸாம்பிள் 3.28 அதுல போட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு ரூட் வந்து இராஷனல் ரூட்டா இருக்கனால நான் அதுல போட்டு சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்க அது போட்டு தான் ஆகணும். சரியா? சரி, இது கொஞ்சம் ஷார்ட்கட், இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, இது கொஸ்டின் நம்பர் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, see question number 5ல செகண்ட் சப்டிவிஷன். ஈக்குவேஷன் பவர் பாருங்க, இட் இஸ் ஈவன் டிகிரியா, 4ன்னு இருக்கா, ஈவன் டிகிரி. ஈவன் டிகிரில ரெண்டு டைப். ஒன்னு சிமெட்ரிக்கா இருக்கான்னு செக் பண்ணும். சிமெட்ரிக்கா இருந்து மிடில் டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா டைப் 1, என்டையர் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணு, y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1/x எழுது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு y ஸ்கொயர் - 2 எழுதணும். சரியா? நீங்க இப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அதுக்கு. ஓகேவா? மிடில் டேர்ம் இருந்தா, மிடில் டேர்ம் இல்ல அப்படின்னா டைரக்டா சொல்யூஷன் வந்து x = 1 x = -1 எழுதிடலாம். இங்க வாங்க 1 - 1, அப்ப என்ன டைரக்டா இட்ஸ் ஆன்டி சிமெட்ரிக். 3 - 3 ஆன்டி சிமெட்ரிக்.
மிடில் டேர்ம் இல்ல. அப்ப டைரக்டா நீங்க என்ன எழுதலாம்? சொல்யூஷன் x = 1 x = -1 டைரக்டா எழுதலாம். இப்போ இந்த x = 1 -1 இதுக்கு சிந்தட்டிக் போட்டு உங்களுக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். நீங்க அப்படியும் போடலாம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும், அதுல நீங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்ரோச் பண்ணி ஆன்சர் போடலாம். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த டேர்ம்ல ஸ்பிளிட்டிங் டேர்ம்ல எழுதியிருக்கேன். இங்க நல்லா பாருங்க. அப்படியும் போடலாம். 1 -1ன்னு சிந்தட்டிக் போட்டீங்கன்னா டைரக்டா இப்படி குறைஞ்சிரும். இதுல இருந்து நீங்க இதை கண்டினியூ பண்ணணும். நான் ஸ்பிளிட்டிங் டேர்ம்ல போட்டிருக்கேன். ஸ்பிளிட்டிங் டேர்ம் என்ன அப்படின்னா x⁴ + 3x³ - 3x - 1 = 0. இந்த x⁴ -1 ஒரு டேர்மா எழுதிட்டேன். 3x³ - 3x இங்க இருக்கு இல்லையா? இதை நல்லா பாருங்க. இதை நான் எப்படி எழுதுறேன்னா x⁴ எழுதுறேன். அப்ப இது என்ன ஆகும்? a² - b² மாறினால a + b a - b எழுதலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டு டேர்ம்ல இருந்து 3x காமன் எடுத்தா x² - 1 எழுதலாம். ரெண்டுத்துலயும் x² - 1 இருக்கனால இதை ஒன்னா எழுதிட்டு இதை இது கூட சேர்த்து எழுதுங்க. x² + 3x + 1 வந்துடுச்சா? x² - 1 = 0 அப்படின்னா -1 அண்ட் சைடு போச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு பண்ணும்போது +or -1. therefore √x = 1 -1. அது இங்கேயே தெரிஞ்சிச்சு. நீங்க சிந்தட்டிக் போட்டு கண்டுபிடிக்கலாம். நான் ஸ்பிளிட்டிங் டேர்ம்ல போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ரிமைனிங் இது இருக்கா? x² x² + 3x + 1 = 0. a வேல்யூ 1, b வேல்யூ 3, c வேல்யூ 1. கரெக்டா? இப்போ x = -b + or -√b² - 4ac / 2a ஃபார்முலா. அந்த b² - 4ac மட்டும் தனியா கண்டுபிடிக்கிறேன். 3b² னா 9 minus 4 times 1 × 1 1 வரும். 9 - 4 5 வந்துரும். அப்ப இதுக்கு பதிலா என்னன்னா ரூட்குள்ள 5 போட்டுடலாம். b - b னா so -3. 2 times of a அப்போ 1 இருக்கனால 2 ன்னு எழுதிடலாம். ரெண்டு ரூட் -3 + √5/2 -3 - √5/2. அப்ப therefore roots are 1 - 1 -3 + √5/2 and -3 - √5/2. so since it's a fourth இருக்கனால 4 roots are exist ஆகும்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது 5ல 2. Okay student, question number 6 என்ன அப்படின்னா find all the real numbers satisfying this equation. real number எல்லாம் கண்டுபிடிக்க போறோம் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றது. 4x ன்னு இருக்கா? இது எப்படி எழுதலாம்? 2/2 × x ன்னு எழுதிட்டேன். -3 a பவர் m + n இருந்துச்சுன்னா am × an பேஸ் காமன் இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம். அதான் கான்செப்ட். அப்ப 2/x × 2/2 + 2/5 = 0. இந்த 2 வெளில போடலாம், x உள்ள கொண்டு வரலாம். சரியா? a பவர் m × n n × m கூட மாத்திக்கலாம். எக்ஸ்போனன்ஷியல் ப்ராப்பர்ட்டி. மைனஸ் இங்க பாருங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4 4 3s are 12. அப்ப 2x அப்படியே வரும். 2/5 வந்து 32. 5 வாட்டி போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 2 × 2 வந்துருச்சா? 2/x க்கு பதிலா நான் t ன்னு அப்ரோச் பண்ணா இங்க t ஸ்கொயரா மாறிடுச்சு. இங்க t வருது. இங்க 32 = 0. மல்டிப்ளை பண்ணா 32, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -12. அப்ப ரெண்டு நம்பர் என்ன? -8 -4. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா +32, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -12 ன்னு வந்துருச்சு. அப்போ ரூட் என்ன? t - 8 t - 4 = 0. t = 8 t = 4. what is t? t = 2x. 8 எப்படி எழுதுறேன்? 2/3 ன்னு எழுதுறேன். இங்க என்ன? t = 4. t ன்றது 2x. 4 எப்படி எழுதலாம்? 2/2 ன்னு எழுதலாம். ரெண்டு ஈக்குவலா இருக்குனா x = 3, ரெண்டு ஈக்குவலா இருக்குனா x = 2. therefore roots are x = 3 x = 2. கிளியர்? புரிஞ்சுச்சா? இது क्वेश्चन நம்பர் 6. क्वेश्चन நம்பர் 7 2023 பப்ளிக் क्वेश्चन பேப்பர் 5 மார்க், 2025 பப்ளிக் क्वेश्चन பேப்பர் 5 மார்க், அப்புறம் செப்டம்பர்ல ஒரு 5 மார்க், அப்புறம் ஜூன்ல ஒரு क्वेश्चन 5 மார்க். ரிப்பீட்டடா கேக்குற 5 மார்க் क्वेश्चन இது. क्वेश्चन என்ன அப்படின்னா இது ஒரு x⁴ ஈக்குவேஷன். ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க, which means ஒரு சொல்யூஷன் 1/3 ன்னு கொடுத்துட்டாங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா போனோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. x⁴ அப்படின்னா இட் இஸ் ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல சிமெட்ரிக்கா ஆன்டி சிமெட்ரிக்கா, மிடில் டேர்ம் இருக்கா இல்லையா அதை நம்ம செக் பண்ணணும். அப்ப இங்க பாருங்க 6 6 பாசிட்டிவ், ரெண்டும் சேம். -5 - y சிமெட்ரிக்கு, மிடில் டேர்ம் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் டைப் 1. என்டையர் ஈக்குவேஷனை x² ஆல டிவைட் பண்ணணும். y = x + 1/x ன்னு எழுதணும். y² - 2 = x² + 1/x² ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி குவாட்ராட்டிக் வரும், அதை சால்வ் பண்ணி கொண்டு போகணும். இவ்வளவு பெருசா இருக்கு. அதனால இது கொஞ்சம் ஷார்ட்கட்டா போடலாம். என்ன அப்படின்னா 1/3 ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தானே. இப்போ 1/3 ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டா இன்னொன்று அதோட ரெசிப்ரோக்கல் 3 இருக்கும். சிந்தட்டிக் போடுங்க. 1/3 கொடுத்துட்டாங்க சொல்யூஷன். அப்ப இந்த ஈக்குவேஷனை எழுதுங்க. 6 -5 -38 -5 6. 1/3 சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0. ஆட் பண்ணுங்க 6
6 into 1 by 3 அடிச்சிங்கன்னா 2 வரும். சப்ட்ராக்ட் பண்ணுங்க -3. -3 into 1 by 3 -1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க -39. -39 into 1 by 3 3 -39 ஆயிடுச்சா -13 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க -18. -18 into 1 by 3 அடிச்சிங்க அப்படின்னா -6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0. 1 by 3 ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் வந்து 3. ஓகேவா? அப்ப இந்த வந்த டேர்ம்ல 3 ஆல நான் சிந்தடிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0 ஆட் பண்ணுங்க 6. 6 3s are 18. சப்ட்ராக்ட் பண்ணுங்க 15. 15 3s are 45. இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா 6. 6 3s are 18. 18 18 0. இது நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா 6x squared plus 15x plus 6 equal to 0. 3 டேபிளர் எல்லாத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா 2x squared plus 5x plus 2 equal to 0. மல்டிப்ளை பண்ணா 4. ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா 5 வரணும். அப்போ 1 into 4 வந்தா வரும். டிவைட் பை 2 ஏன் பண்றேன்னா 2 ஆல மல்டிப்ளை பண்றதுனால ஒரு ரூட் x plus 1 by 2 இன்னொரு ரூட் என்ன இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வந்துடும். x plus 2 equal to 0. x plus 1 by 2 equal to 0 னா x equal to -1 by 2. x plus 2 equal to 0 னா x equal to -2. Therefore roots are 1 by 3, 3, -1 by 2, -2. ஒரு ரூட்டுக்கு இன்னொரு ரூட் ரெசிப்ரோக்கல், ஒரு ரூட்டுக்கு இன்னொரு ரூட் ரெசிப்ரோக்கல். சின்ஸ் இஸ் x power 4 இருக்கனால ஈக்குவேஷன் என்னவா இருக்கு 4 ரூட்டே எக்ஸிஸ்ட் ஆகும். கிளியரா புரிஞ்சுச்சா? இதுதான் வந்து இதுக்கு கான்செப்ட். இதோட உங்களோட எக்ஸசைஸ் சம் முடியுது. இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் ஒரு 5 சம் இருக்கு, நம்ம அதை பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸாம்பிள் 3.25 ஒரு கியூபிக் ஈக்குவேஷனா இருக்கு. சரியா? இப்போ இதுக்கு வந்து நான் ரூட் கண்டுபிடிக்கணும். மொத்தம் 3 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். சின்ஸ் இட்ஸ் கியூபிக் ஈக்குவேஷனால நான் என்ன பண்றேன், இதுக்கு நீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் கூட போடலாம். பட் நமக்கு என்ன தெரியும், ரேஷனல் ரூட் தியரம் தெரியும். ரேஷனல் ரூட் தியரம் என்ன சொல்றது, இது ஏஎன் கோஎஃபிஷியன்ட் 1. இது என்ன, என்னோட ஏ0 கோஎஃபிஷியன்ட் 20. 1ஓட ஃபேக்டர் என்ன, 1 தான். ஆனா 20க்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்கு, 1 2 4 5 10 20 எழுதுனா ஃபேக்டர்ஸ். இது வந்து Pன்னு எடுத்துக்கிறேன். எனி ஈக்குவேஷன் எப்படி எழுதணும், ரேஷனல் ரூட்னா P by Qன்னு எழுதணும். அப்ப என்ன மீனிங், 1 by 1, 2 by 1, 4 by 1, 5 by 1, 10 by 1, 20 by 1 எழுதணும். முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். இப்போ என்ன அர்த்தம், இது 1 2 3 4 5 6 6 2 12. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு 12 ரூட்ஸ் பாசிபிள். அந்த 12 ரூட்ல ஏதாவது ஒன்று அது சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், பண்ணாமே போடலாம். அப்படி பண்ணுச்சுன்னா எந்த ரூட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது வந்து ரேஷனல் ரூட்டா இருக்கு, இதான் அர்த்தம். அதனால நான் என்ன பண்றேன், +1 -1 போட்டா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால டைரக்டா 2 போடுறேன், சிந்தடிக் போடுறேன். 2 போடும்போது கோஎஃபிஷியன்ட் 1 -5 -4 20. ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0 ஆட் பண்ணுங்க 1, இங்க இருந்து போனா மல்டிப்ளை 1 2s are 2 ஆட் பண்ணுங்க -3 -3 into 2 -6 ஆட் பண்ணுங்க -10 -10 into 20 0 வந்துச்சா. இப்போ இது என்ன குவாட்ராட்டிக், x squared -3x -10 equal to 0. மல்டிப்ளை பண்ணா -10, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -3 வரணும். அதனால என்ன பண்றேன், 2 into -5 மல்டிப்ளை பண்ணா -10, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -3. அப்போ ஒரு ரூட் என்ன, x plus 2 x minus 5 equals 0. x plus 2 equals 0 னா x equal 2, x minus 5 equals 0 னா x equal +5. ஆல்ரெடி ஒரு ரூட் என்ன, x equal 2. Therefore the roots are -2 5 2 in the question. Clear? Okay. Next thing வாங்க, example 3.26. Find the root of இந்த ஈக்குவேஷனுக்கு. சரியா? ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல நீங்க ரேஷனல் ரூட் பண்ணி போடலாம். நான் இதை கொஞ்சம் ஷார்ட்டா போடுறேன். ஷார்ட்டானா ஸ்பிளிட்டிங் டேர்ம் வச்சு போடுறேன். நல்லா கவனிங்களேன். இங்க 2x³ இருக்கு, இங்க 2x இருக்கு, இங்க 3x² இருக்கு, இங்க 3 இருக்கு. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் 2x காமனா எடுத்தேன் அப்படின்னா இங்க x² வரும், இங்க 1 வரும். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 3 காமனா எடுத்தேன் அப்படின்னா இங்க x² வரும் +1, இங்க 1 வரும். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 2x காமனா எடுத்தா இங்க x², இங்க 1. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 3 காமனா எடுத்தேன் அப்படின்னா இங்க x² இங்க 1 வரும். சரியா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஒன்னா எழுதுங்க, 2x + 3 ஒன்னா எழுதுங்க, ஈக்குவல் டு 0. x² + 1 = 0னா +1 அந்த சைடு போச்சுன்னா -1. இது என்ன கான்செப்ட், பவர் ஆஃப் 5, எக்ஸசைஸ் 2.1. இதுல தான் i பிறந்துச்சு. சரியா? இப்போ ஸ்கொயர் எங்க போச்சுன்னா √-1 வரும். அப்போ √-1 + ஆர் - i எழுதலாம். சரியா? அதனால +i - iன்னு ஒரு ரூட் இங்க வந்துருச்சு. இது 2x + 3 = 0னால 3 அந்த சைடு போனா -3, x வேணும்னால 2 டினாமினேட்டர் கொண்டு வாங்க, x = -3/2. But therefore I - i -3/2 இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இது எக்ஸாம்பிள் 3.26. ஓகே,
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.27. இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஒன்னா எழுதுங்க. 43 உள்ள இருந்துச்சுன்னா -43, -1 உள்ள இருந்துச்சுன்னா +7 = 0. சரியா? ஓகே. இங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பவர் என்ன 3ல இருக்கு. 3ல இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆட் டிகிரி. ஆட் டிகிரியில சிமெட்ரிக்கா ஆன்டி சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணணும். கொஸ்டினை பாருங்க. 7 பாசிட்டிவ், ஐ மீன் சிமெட்ரி. -43 + 43 பாசிட்டிவ், ஐ மீன் சிமெட்ரிக்கா இருக்கு. அப்ப சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா இது என்ன கதை? இட் இஸ் ஏ டைப் 1. டைப் 1 பொறுத்தவரை என்ன? x = -1 எழுதணும். ஆன்டி சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா x = 1 எழுதணும், பாசிட்டிவ் 1. ஸோ சிமெட்ரிக்கா இருக்கனால x = -1 வந்து ஒன் ஆஃப் த சொல்யூஷன். அதனால டைரக்டா -1ஆல இதை டிவைட் பண்ணுங்க. சிந்தட்டிக் போடுறேன். 7 - 43 -43 7. ஸோ 0 ஆட் பண்ணா 7, -1 × 7 -7, ஆட் பண்ணா -50, -50 × -1 பாசிட்டிவ் 50, சப்ட்ராக்ட் பண்ணா 7, 7 × -1 -7, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா 0. ஸோ 7x² - 50x + 7 = 0. மல்டிப்ளை பண்ணா 49 வரணும். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -50 வரணும். அதனால ரெண்டு டேர்ம் -1 -49 எடுக்கிறேன். எனக்கு இப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? x = -b + or -√b² - 4ac / 2a. அந்த ஃபார்முலால போய் போடுங்க abc. எக்ஸாக்டா ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? ஸோ நான் இதில் போட்டிருக்கேன் டிவைட் பை 7ஆல பண்ணுறேன், ஏன்னா மல்டிப்ளை பை 7 இருக்கிறதுனால. ஸோ x - 1/7, x - 49/7 = 0. இதை அடிச்சிங்க அப்படின்னா 7ன்னு வரும். x - 1/7 = 0னா x = 1/7, x - 7 = 0னா x = 7, அண்ட் ஆல்சோ ரூட் x - 1. சின்ஸ் இது என்னது? இட் இஸ் ஏ ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அப்போ ரூட் ஏலன்னு இருந்துச்சுன்னா இன்னும் ரூட் 1/7ன்னு இருக்கும். சரியா? இப்போ கியூபா இருக்கனால அப்பத்தோட 3 புள்ளிங்க 1/7, 7 - 1. Clear? Okay. Next example 3.28. Okay student. Example 3.28 solve the equation. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஒரே ஒரு சம்ம மட்டும் தான் நான் ஈவன் டிகிரி டைப் 1ல போட்டிருக்கேன். சரியா? ஸோ ஏன் அப்படி போட்டேன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? ஈவன் டிகிரி டைப் 1ஆ இருக்கு. மீனிங் என்ன? உங்களுக்கு மிடில் டேர்ம் இருந்து சிமெட்ரிக்கா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? என்டையர் ஈக்குவேஷன் x² பண்ணும், y-க்கு y² - 2க்கு சப்ஸ்டிட் பண்ணும். ஓகே, அது என்னன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. இது வந்து என்ன? x⁴ ஈவன் டிகிரி 1 + 1 -10 -10 மிடில் டேர்ம் இருக்கு. இட் இஸ் ஏ சிமெட்ரிக். அப்ப டைப் 1. அப்ப என்ன பண்ணணும்னா என்டையர் ஈக்குவேஷனை x² ஆல் டிவைட் பண்ணும். y = x + 1/x சப்ஸ்டிட் பண்ணும். y² - 2 = x² + 1/x² பதிலா y² - 2 சப்ஸ்டிட் பண்ணும். பேசிக்கா அப்படியே வந்துச்சுன்னா இந்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணீங்கன்னா டைரக்டா இங்க +x² a² b² + 2 டைம்ஸ் ஆஃப் ab ல x × 1/x கேன்சல் ஆயிரும். இந்த +2 உள்ள போகும்போது -2 வந்துடும். ஓகே, ஸோ இது மாதிரி ஈக்குவேஷன் வரும்போது நீங்கள் 1 -1 2 -2 3 -3 அப்ரோச் பண்ணி 0 வரல அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் போட்டாகணும். சரியா? இதுதான் வந்து ஹிண்ட். ஓகே, சரி. இப்போ என்ன? இந்த என்டையர் ஈக்குவேஷனை x² ஆல் டிவைட் பண்ணுங்க. x² ஆல் டிவைட் பண்ணா x² x³ பை x² அப்படின்னா மேலே ஒரு x இருக்கும். டிவைட் பை x² னா x² கேன்சல். டிவைட் பை x² அப்படின்னா x² கேன்சல், கீழே ஒரு x இருக்கும். டிவைட் பை x² னா 1/x² = 0. ஓகே, இங்க என்ன இருக்கு? x², இங்க +1/x². ஒன்னா எழுதுங்க. இங்க -10x -10/x, அதனால -10 காமனா எடுத்தா x + 1/x எழுதலாம். +26 = 0. ஓகே, நான் என்ன சொன்னேன்? x + 1/x பதிலா நீங்க என்ன எழுதணும்? இதுக்கு பதிலா y-ன்னு எழுதணும். ஓகேவா? இதுக்கு பதிலா y² - 2ன்னு டைரக்டாவே எழுதலாம். ஓகே, அதனால இதுக்கு பதிலா y² - 2 எப்படி வந்துச்சுன்னா நீங்க இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணும்போது வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு பதிலா y² - 2 -10, இதுக்கு பதிலா y +26. இப்போ சால்வ் பண்ணுங்க. 2 + 26 -2 + 26 +24 வந்துடும். ஸோ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா 24, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -10 வரணும். ஸோ -6 -4, y - 6 y - 4 ரெண்டு கேஸ். சரியா? y - 6 = 0, y - 4 = 0. என்டையர் ஈக்குவேஷனை x ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இல்ல கிராஸ் மல்டிப்ளை எப்படி பண்ணாலும் வரும். என்டையர் ஈக்குவேஷனை x ஆல y க்கு பதிலா x + 1/x சப்ஸ்டிட் பண்ணிட்டு என்டையர் ஈக்குவேஷனை x ஆல மல்டிப்ளை பண்ணா இது x², இங்க x கேன்சல் ஆகி 1 வரும், இங்க -6x வரும். இதை ஆர்டரா எழுதுங்க. x² - 6x + 1 = 0. a க்கு பதிலா 1, b க்கு பதிலா -6, c க்கு பதிலா 1. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்
ஃபார்முலாவில் போடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் டெல் பை 2a. டெல்ன்றது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பிஏ ஸ்கொயர் பண்ணுங்க, மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 36 மைனஸ் அப்படி வரும் 4. ஏ வேல்யூ 1, சி வேல்யூ 1. சரியா? ஸோ 36 மைனஸ் 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 32ன்னு வந்துடும். இந்த 32க்கும் நீங்கள் ரூட் எடுக்கணும் இல்லையா? ரூட் எடுத்தால் 16 × 2ன்னு எழுதலாம். 16 4 × 4னால 4 எல்லாம் வந்துடும், ரூட் 2ன்னு வந்துடும். அப்போ இந்த டெல்லுக்கு பதிலாக டேரெக்டாக 4 ரூட்டுன்னு எழுதிட்டேன். மைனஸ் பி வந்து மைனஸ் 6னால ப்ளஸ் 6 ஆகுது. 2 டைம்ஸ் ஆஃப் ஏனால 2. இப்போ இதில் 2 காமன் ஆடுங்க. இங்கே 3 வரும், இங்கே 2 வரும். 2 அடிச்சிட்டோம் அப்படின்னா 3 + 2 √2, 3 - 2 √2, இங்கே 2 ரூட். இப்போ ரெண்டாவது கேஸு y - 4 = 0வா? yக்கு பதிலாக x + 1/x. என்டையர் ஈக்குவேஷன் எக்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க. x², எக்ஸால பண்ண x கேன்சல் 1, -4x = 0. ஆர்டர் எழுதுங்க. x² - 4x + 1 = 0. a வேல்யூ 1, b வேல்யூ -1, c வேல்யூ 1. x = quadratic formula -b + or - root delta divided by 2a. டெல்ன்றது என்ன? b² - 4ac. b² னா 4 ஸ்கொயர் பண்ணா 16, -4, a and c வேல்யூ 1. இப்போ 16ல 4 போச்சுன்னா 12. ரூட் 12 கண்டுபிடிச்சா 4 × 3 எழுதலாம். 4 2 √3 எழுதலாம். ரூட்குள்ள இருக்குது ரூட் 3 அப்படி வரும். இப்போ ரூட் டெல்லுக்கு பதிலாக 2 √3 எழுதலாம். இல்லைன்னு 2 காமன் ஆடுங்க. 2a னா 2 டைம்ஸ் ஆஃப் a வந்து 1, -b-னால இது என்ன உங்களுக்கு +4 மாறிடும். ஓகே, ஸோ 2 காமன் எடுத்து அடிச்சிங்க அப்படின்னா 2 + or - √3. அப்போ 2 + √3ன்னு ஒன்று எழுதலாம், 2 - √3ன்னு எழுதலாம். Therefore roots are 3 + 2 √2, 3 - 2 √2, 2 + √3, 2 - √3ன்னு எழுதலாம். ஏன் இது x⁴ ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால அப்பத்தாவோட 4 புள்ளிங்க இது. சரியா? அண்ட் ஆல்சோ சின்ஸ் இட்ஸ் ஈவன் டிகிரி சிமெட்ரிக். ஓகே, மிடில் டேர்ம் இருக்கு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மு ஃபைண்ட் த சொல்யூஷன் இருந்துச்சுன்னா கண்டுபிடிங்க. இதுக்கு 2 cos squared x - 9 cos x + 4 = 0ன்னு சொல்றாங்க. இது என்ன? இட் இஸ் ஏ நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். அதனால நீங்க என்ன பண்ணணும்? cos x ன்னு இருக்கனால ஜெனரல் சொல்யூஷன் எப்படி எழுதணும்? 2nπ + or - θன்னு எழுதணும். இதை மறக்கக்கூடாது. சைனா இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும்? x = nπ + -1/n θன்னு எழுதணும். சரியா? ஓகே, இப்போ இது என்ன? cos இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. cos x பதிலாக y சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா இது y² மாறிடும். இங்கே y வந்துடும். +4 = 0. இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணால் 2 4s are 8. ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணால் -9 வேணும். அதனால -1 -8 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +8, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -9. டிவைட் பை 2, ஏன்னா மல்டிப்ளை 2 இருக்கனால. இப்போ இது என்ன ஆகும்? y - 1/2, y - 8/2 = 0. ஸோ y - 1/2 இது அடிச்சிங்கன்னா 4ன்னு வந்துடும். y - 4 = 0. ரெண்டு கேஸ், ஒன்று y - 4 = 0, இன்னொரு கேஸ் வந்து y - 1/2 = 0. இங்கே பாருங்க, y - 4 = 0 அப்படின்னா y = 4ன்னு எழுதலாமா? yக்கு பதிலாக cos x = 4. cos xல 4 வேல்யூ வராது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல இந்த xன்ற சொல்யூஷனுக்கு வந்து there is no solution, which means impossible, invalid ன்னு எழுதணும். ஏன்னா cos x ரேஞ்ச் வந்து -1ல இருந்து 1 இருக்கனால 4 வந்து உள்ள வராது. அப்ப இட்ஸ் இம்பாசிபிள், சொல்யூஷன் இல்லை அப்படின்னு எழுதிடணும். இருக்கு. கேஸ் 2 என்ன? y - 1/2 = 0. 1/2 அந்த சைடு அனுப்புங்க, +1/2 வரும். -1 அந்த சைடு போச்சுன்னா yக்கு பதிலாக cos x 1/2. எப்போ உங்களுக்கு 1/2 cos வேல்யூ வரும்? cos π/3ல வரும். cos கேன்சல், x = π/3. ஜென்ரல் சொல்யூஷன் வந்து எப்படி எழுதணும்? cos x = 2nπ + or - θ. 2nπன்னு எழுதிட்டு + or - θக்கு பதிலாக இங்கே என்ன வந்துச்சு? π/3, where n belongs to integer. ஸோ இதோட உங்களோட எக்ஸாம்பிள் சம் முடியுது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.5 ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். எக்ஸசைஸ் 3.5 படிக்க என்ன வேணும்? ரேஷனல் ரூட் தியரம் என்ன சொல்லுதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் டைப் 1 ஆட் பவருக்கு டைப் 1 டைப் 2னா என்ன, ஈவனுக்கு டைப் 1 டைப் 2னா என்ன, ஸோ சிமெட்ரிக்கு நான் ஆன்டிசிமெட்ரிக், சிமெட்ரிக் ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு எப்படிலாம் சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதை பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நல்லா கவனிங்க. whenever ஈவன் டிகிரி டைப் 1 இருந்துச்சுன்னா சிமெட்ரிக், நோ மிடில் டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு x² மிஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு x² ஆட் பண்ணிக்கிறேங்க. சரியா? இப்படி இருந்துச்சுன்னா இது சப்ஸ்டிடியூஷன் y² - 1 போடணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ்வி லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.6ல நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ 3.5 கிளியராக படிக்கிறதுக்கு
ரேஷனல் ரோ தியரம்னா என்னன்னு தெரியணும். அப்புறம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல ஆடு ஈவன் அதுல 2 பார்ட் பிரியும், அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, சிமெட்ரிக் அண்ட் ஆன்டி சிமெட்ரிக். தேர்ட் என்ன, ஒரு நான் பாலினாமியல் ஈக்குவேஷனா காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் வந்துச்சுன்னா ஜென்ரல் சொல்யூஷன் காஸ் எக்ஸுக்கும் சைன் எக்ஸுக்கும் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சாப்டர் ஈஸி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ்யூ லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் மீட் பண்ணுவோம் 3.6ல. பாய், see you.